ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஆன்மீக பரிகாரம் ஜென்ம சனி இருக்குல்ல, அந்த ஜென்ம சனியை முழிக்கிறதுக்கான சனி பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நான் முன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதில் சனிக்கிழமை ஏகாதேசி வர்றதுனால ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன். அந்த பரிகாரம் பார்த்துட்டு உங்களுக்கு சனிதோஷம் நீங்கள் பரிகாரம் வேணுமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஜென்ம சனி இருக்குது, ஸோ ஜென்ம சனிக்கான பரிகாரம் சொல்லு அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. கேட்ட அவங்களுக்காகவும் கேட்காத வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்காகவும் ஜென்ம சனினால் நன்மைகள் பெற பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த பரிகாரம் நாளை நாள் செய்வது ரொம்ப விசேஷமானது, ரொம்பவே சக்தி வாய்ந்தது. காரணம் என்னென்னா, நாளை நாள் சனிக்கிழமை ஏகாதேசியானது வருது. சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசி சாதாரண ஏகாதேசி கிடையாது. நம்ம அனைவருக்குமே தெரியும் சனிக்கிழமை வருவது ரொம்ப விசேஷமானதுன்னு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. சனிக்கிழமை அப்படின்னாவே அது சனி பகவானுக்கு உரிய நாள். சனி பகவானுடைய அதிதேவதை யாருன்னா பெருமாள். பெருமாளை சரணடைஞ்சாவே சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஸோ நாளை நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசியானது வருது. ஸோ இதில் ஜென்ம சனினால் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஜென்ம சனியில் உள்ள நன்மைகள் பெற இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தின் மூலிமா ஜென்ம சனி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ம சனி குறைவதற்கு அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜென்ம சனி மட்டும் கிடையாது, நார்மலாகவே 7.5 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி சனி பிடித்திருக்கிறவங்க கூட சனி பிரச்சனை தீங்குவதற்கு இந்த பரிகாரம் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் தப்பிக்க முடியும். சரி வாங்க, ஜென்ம சனினால் சனி நன்மைகள் பெற நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு முறை சனி கிரகப்பயிற்சி ஏற்படும் பொழுது ஒவ்வொரு ராசினருக்கும் உங்களுக்கு எந்த வகையான சனிப்பயிற்சி ஏற்பட போகிறது என கவனித்து அதற்கேற்ப செயல்படணும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, பாத சனி என சனியில் பல வகைகள் பயிற்சிகள் காலங்களில் நமக்கு ஏற்படும். அந்த வகையில் ஜென்ம சனி ஏற்படக்கூடிய காலத்தில் ஒருவர் செய்து கொள்ள வேண்டிய ஜென்ம சனி பரிகாரம் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த ஜென்ம சனி பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு பாதிப்புகள் முற்றிலும் குறையும். ஸோ ஜென்ம சனி பரிகாரத்தை தயவு செய்து கரெக்டாக செய்திடுங்க. பொதுவாக ஜென்ம சனி பிடிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சனி பகவான் தாக்கத்தால் கெடுபலன்கள் ஏற்பட்டு வாழ்வில் நன்மைகள் ஏற்படாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்வில் நன்மைகள் ஏற்பட வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக இருப்பவர் பெருமாள். ஸோ பெருமாளுக்கு உகந்த நாளை ஏகாதேசி அன்னைக்கு அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம சனி நடைபெறக்கூடிய உங்களுக்கு அந்த பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாளை நாள் ஏகாதேசியில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு நல்ல ஒரு துளசியை மாலையாக சாத்த வேண்டும். அப்புறம் நல்ல திருநீரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நாமம் போட்டு வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செய்தால் நன்மை தரும். மேலும் பெருமாளுக்குரிய தீபங்கள் ஏற்றி பெருமாளுடைய மூல மந்திரங்களை துதித்து வந்தால் ஜென்ம சனினால் ஏற்படக்கூடிய கெடுதியான பலன்கள் அதிகம் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நாளை நாள் செய்ய மறக்கக்கூடாது. ஸோ நாளை நாள் ஜென்ம சனியில் இன்னொரு விஷயம் நாம் கண்டிப்பாக செய்யணும். அது என்னென்னா தானம். ஸோ அந்த தானம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தானம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாளை நாளுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஜென்ம சனியான அந்த சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நாளைய சனிக்கிழமை கருப்பு எள்ளு அப்புறம் கடுகு எண்ணெய் இது ரெண்டையுமே கோயில்களுக்கு அல்லது ஏழ்மை மணிநிலையில் இருப்பவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அதுவும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி கருப்பு நிற ஆடைகள் அல்லது போர்வைகள்லாம் தானம் செய்தால் நல்லா சனி பகவானுடைய நல்லொருள் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் அந்த தானம் செய்ய மறக்கக்கூடாது. பல தெய்வீக சக்திகளை தன்னுள்ளே கொண்டு ஒரு விலங்குக்காக குதிரை விளங்குகிறது. அந்த குதிரையின் காலில் அடிக்கப்படக்கூடிய லாடம் என்பது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி கொண்டது. எனவே இந்த ஜென்மசனி காலத்தில் குதிரையின் காலில் அடிக்கப்பட்டு தேய்ந்து விழுந்த குதிரை லாடம் ஒன்றை கொண்டு வீட்டின் முன்பாக மாட்டி வைப்பது நல்லது. ஆக்சுவலி இது கிடைக்காத ஒரு விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சதுன்னா வாங்கி மாட்டி வைங்க. இது நாளை சனிக்கிழமை செய்யணுங்கிறதுல இது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம்.
இந்த மாதிரி சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய நாளை நாள் பெருமாளை வழிபாடு செய்தாவே போதும் என்பது சொல்லப்படுது. இதில் நாளை நாள் 2 விஷயம் தானம் செய்யணும்னு சொன்னேன். ஒன்று கருப்பு எள்ளு, இன்னொன்று கடுகு எண்ணெய். அதோடு சேர்த்து குதிரை லாடத்தை வாங்கி வீட்டில் வைக்கணும்னு சொன்னேன். இதை 3ஐயும் மட்டும் நீங்கள் கரெக்டாக நாளை நாள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக யோகங்கிறது கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீட்டில் நல்லது நடக்க நாளைய சனிக்கிழமை இந்த ஒரு பரிகாரம் செய்தால் நல்லது என்பது சொல்லப்படுது. ஸோ வீட்டில் நல்லது நடக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமும் குண அதிசயங்களும் இருக்குது. அவை ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் நீங்கி நல்லவை நடக்க இப்பொருட்களை நிலைவாசலில் நாம் வைக்கணும். நிலைவாசலில் அப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சு அதையும் நாளை நாள் மறக்காமல் செய்யுங்க. தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், பண கஷ்டம், வறுமை, தோல்வி, அவமானம், இந்த மாதிரி எந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நீக்கி அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வைப்பதற்கு இந்த பரிகாரம் செய்வது பேருதவியாக இருக்கும். உபகாரம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உபத்திரமாவது செய்யக்கூடாது என்பது ஒரு பழமொழி இருக்குது. ஸோ வீட்டில் தேவையற்ற இரும்பு மற்றும் ரப்பர் குப்பைகளை நாளை நாள் வெளியேற்றுங்க. இக்குப்பைகளை உபத்திரம் செய்பவை என்று சொல்லப்படுது. அப்புறம் நம்ம அடுப்படியில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களுக்கு தெய்வீக சக்தி இருக்குது. அதில் முதலாவதாக இருப்பது மிளகு. மிளகு நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ள உதவி செய்யும். நினைத்த வேலையில் கொண்டு போய் அமர செய்யும் அற்புத பொருளாக இது சொல்லப்படுது. ஆக்சுவலி மிளகு பேசிக்காக நோய்கள் நீங்கவும் கடன்கள் தீரவும் உதவியாக இருக்குது. ஸோ இந்த மிளகை காலபைரவருக்கு நாளை நாள் மிளகு தீபமாக ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்படிப்பட்ட மிளகு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி கருமிளகு சிறிதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக மஞ்சள் மங்களகரமான மங்களத்தை கொடுக்கக்கூடியது, சுபமங்கள யோகங்கள் கொண்டு வரக்கூடியது, சுப காரியங்களை தடையில்லாமல் நடத்தி கொடுக்கும், வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சிறிதளவு மஞ்சளை எடுத்துக்கொள்ளுங்க. பின்னர் 1-2 கிராம்பு நமக்கு தேவைப்படும், இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. கிராம்பு எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்கும், நல்ல சிந்தனைகளை அதிகரிக்க செய்யும். இதனால் இந்த கிராம்பை எடுத்துக்க சொல்கிறேன். பின்னர் இவற்றோடு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காயை 1-2 எடுத்துக்கொள்ளுங்க. ஏலக்காய் பணவரவை அதிகரிக்கும், வீண் விரயங்களை தடுக்கும். அதே போல் பட்டை பணவரவிற்கு தடைகளை ஏற்படுத்தாது, இது பாதுகாக்கும். லவங்கம் பட்டை சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்க. இது செழிப்பான வாழ்வை அமைய துணை புரியும். பின்னர் தெய்வீக அம்சம் பொருந்தியுள்ள மருதாணி விதைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் மகாலட்சுமியின் சாரம்சம் நிறைந்துள்ள இந்த மருதாணி விதைகளில் நோயில்லா வாழ்க்கை தரக்கூடிய அற்புத சக்தி இருக்குது. அப்புறம் பிணிகள் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க மருதாணி விதைகளை நாம் சிறிதளவு எடுத்து வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி மிளகு, மஞ்சள், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மருதாணி விதை, இந்த 6 பொருட்களும் குடும்பத்திற்கு தேவையான நேர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மை ஒளிந்து கொண்டிருக்கு. இவற்றை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் நல்லா எடுத்து கட்டி கொள்ளணும். சிவப்பு நிற பட்டு துணியில் வைத்து இதை கட்டி மூட்டையாக கட்டி அதை சிகப்பு கயிறினால் நன்கு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த பொருட்கள் வெளியேறாதவாறு முடிச்சு போட்டு கொள்ளணும். கொன்னதுக்கு பின்னாடி இதை ஒரு நல்ல இதாக பார்த்து நாளை நாளில் சுப முக்கியமான சனி ஹோரையில் வீட்டில் பூஜையில் வைத்து உங்கள் இஷ்ட பெருமாளையும் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தித்து கொண்டு பின்னர் இதற்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்து வீட்டுடைய நிலைவாசல் இருக்கல அந்த வாசல் மேல்புறத்தில் யாருடைய தலையிலும் இடிக்காத வண்ணம் நடுப்பகுதியில் ஆணில அல்லது ஏதாவது ஒன்றில் கட்டி வைங்க. அவற்றில் இருக்கக்கூடிய பொருட்கள் 48 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். இதன் சக்தி அவ்வளவு நாட்கள் தான் நீடிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து கட்டி வாருங்க, கெட்டது போய் நல்லது நடக்கும். ஸோ வீட்டில் நல்லது நடக்க இந்த பரிகாரமும் நாளை சனிக்கிழமை செய்தால் நல்லது என்று சொல்லப்படுது. இது நாளை நாள் செய்ய முடியாட்டியும் சனிக்கிழமைங்கிறதுனால அந்த ஜென்ம சனி நீங்கள் அந்த தானமாவது செய்ய மறக்காதீங்க. ஸோ இந்த தாள்களை போல் இதே போல் நம்ம சேனலில் நிறைய தாள்கள் போடப்படும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோவோடு வருவதோடு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.